வணக்கம். வணக்கம். ரூபவாகினியின் பிரதான செய்திகள். நான் ராதிகா வின்சென்ட். நான் சிபிஎம் ஷியாம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கு சீனா தீர்க்கமான ஒத்துழைப்பை வழங்கியதாக முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ரோஹித போவல்லாகம தெரிவிப்பு. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக திட்டமிட்ட செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக ஜெனீவாவில் உள்ள இலங்கைக்கான நிரந்தர பிரதிநிதி ரவிநாத ஆரியசிங்க தெரிவிப்பு. வடமாகாணத்தில் 2 குடிநீர் திட்டங்கள் அமைச்சர் பெசல் ராஜபக்ஷ தலைமையில் பொதுமக்களிடம் கையளிப்பு. அண்மையில் ஏற்பட்ட சூறாவளி காற்றுக்கு மகாசன் பெயரை பயன்படுத்தியமை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரல். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள பொறியியல் பீடத்தில் மாணவர்கள் பதிவு. கனடிய அரசாங்கம் குறுகிய அரசியல் லாபத்தை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டிலிருந்து வெளியாகும் நேஷனல் போஸ்ட் பத்திரிகையில் தகவல். சிரியாவுக்கு தொடர்ந்தும் S-300 ரக ஏவுகணைகள் வழங்கப்படும் என ரஷ்யா அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக திட்டமிட்ட செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக ஜெனீவாவில் உள்ள இலங்கைக்கான நிரந்தர பிரதிநிதி ரவிநாத ஆரியசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு எதிரான யோசனைக்கு ஆதரவு வழங்கிய சில நாடுகள் இலங்கைக்கு எதிரான சில புலம்பெயர் மக்களுடன் நெருங்கிய தொடர்புகளை வைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ரவிநாத ஆரியசிங்க ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நேற்று விசேட உரையொன்றை நிகழ்த்தினார். மனித உரிமை பேரவையின் தீர்மானங்களை உலக அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்துவது கவலைக்குரிய விடயமாகும் என்று இலங்கை தூதுவர் சுட்டிக்காட்டினார். LTT இயக்கம் ராணுவ ரீதியில் தோற்கடிக்கப்பட்டு ஒரு வாரம் கூட கடப்பதற்கு முன்னர் இலங்கைக்கு எதிரான வேலைத்திட்டம் மனித உரிமை பேரவையில் ஆரம்பமானதாக ரவிநாத ஆரியசிங்க குறிப்பிட்டார். இலங்கைக்கு எதிராக சில புலம்பெயர் மக்களை மனித உரிமை பேரவையின் பிரதிநிதிகளாக கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு இடமளித்தமை குறித்து அவர் தமது அதிருப்தியை தெரிவித்தார். பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் இலங்கையில் மனித உரிமைகளை பலப்படுத்துவதற்கு அரசாங்கம் பல துரித நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாகவும் இலங்கை தூதுவர் தெரிவித்தார். LTT அங்கத்தவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்தல், இடம்பெயர்ந்தவர்களை மீள குடியமர்த்துதல், கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சிபாரிசுகளை செயற்படுத்துதல் போன்ற விடயங்களில் இலங்கை நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பதாகவும் ரவிநாத ஆரியசிங்க குறிப்பிட்டார். அண்மையில் ஏற்பட்ட சூறாவளி காற்றிற்கு மகேசன் பெயரை பயன்படுத்தியமை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. மகேசன் மன்னனின் நற்பெயருக்கும் இலங்கை வரலாற்றிற்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்தும் எந்தவித நோக்கமும் இதில் இல்லை என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் SH காரியவசம் இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். சங்கைக்குரிய கும்பருவகமுவே வஜ்ரதேரரிடமும் இது தொடர்பில் கவலையை தெரிவித்து கடிதம் ஒன்றும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வட இந்திய கடல் வலயத்தில் ஏற்படும் சூறாவளி காற்றுகளுக்கு வழங்கக்கூடிய பெயர் குறித்த உரிமை விடயம் அந்த கடல் பிரதேசத்திற்கு அருகில் உள்ள நாடுகளின் வளிமண்டலவியல் திணைக்கள நிறுவனங்களுக்கு 2000 மற்றும் 2001 ஆண்டுகளில் வழங்கப்பட்டது. சூறாவளி காற்றுக்கான பெயர் குறித்த பிரேரணை இணைச்சபையிடம் சமர்ப்பிக்கப்படும் நடைமுறை 2004 ஆண்டு முதல் இருந்து வருகின்றது. மகாசன் பெயர் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் பிரேரிக்கப்பட்டுள்ள 23 பெயர்களில் ஒன்றாகும் என்று பணிப்பாளர் நாயகம் SH காரியவசம் தெரிவித்தார். வடமாகாணத்தில் 2 குடிநீர் திட்டங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இவற்றுக்கு 212 கோடி ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளது. மல்லாவி குடிநீர் திட்டத்தை நிர்மாணிப்பதற்காக சுமார் 192 கோடி ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளது. துணுக்காய், மல்லாவி, யோகபுரம், அனிச்சங்குளம், திரக்கண்டால், திருநகர் ஆகிய பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கான குடிநீர் இதன் மூலம் வழங்கப்படுகிறது. கிலோமீட்டர் தூரத்தை கொண்டதாக இந்த குடிநீர் கட்டமைப்பு அமைந்துள்ளது. இதன் மூலம் நன்மையடையும் குடும்பங்களின் எண்ணிக்கை 4500 ஆகும். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு இத்திட்டத்திற்கு நிதியுதவி வழங்கியுள்ளது. அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ நீர் திட்டத்தை பொதுமக்களிடம் கையளித்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ලබාගත් ණයවලින් වැඩි ප්‍රමාණයක් 180කට පමණ 85කට පමණ මුදලක් තමුන්නාන්සලා වෙනුවෙන් වැය කරේ. තමුන්නාන්සලාගේ දරුවට
பாண்டியன்குளம் நீர்த்திட்டத்தை நிர்மாணிப்பதற்கு 20 கோடி ரூபாய் நிதி செலவிடப்பட்டது. 2000 குடும்பங்கள் இதன் மூலம் நன்மை அடைகின்றன. வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் ஜி. சந்திரசேகர் குடிநீர் திட்டத்தை பொதுமக்களிடம் கையளித்தார். ஏறாவூர் ஆற்றங்கரை பிரதேசத்தை உல்லாச பயணிகளை கவரும் விதத்தில் அழகுபடுத்தும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை ஏறாவூர் நகரசபை தவிசாளர் அலி ஜாகிர் மௌலானா ஆரம்பித்து வைத்தார். தேசத்திற்கு மகளம் திட்டத்தின் கீழ் இதற்காக 80 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வாவி கரையோரத்தில் நிழல் தரும் மரங்கள் நடப்படுவதுடன் பொருத்து கற்கள் மூலம் நடைபாதையும் அமைக்கப்பட உள்ளன. செயற்திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் நகரசபையின் பிரதி தவிசாளர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஏறாவூர் புன்னைக்குடா கடற்பிரதேசம் சுற்றுலா பயணிகளுக்கான இடமாக அபிவிருத்தி செய்யப்படுவதால் வாவி கரையோரமும் முக்கியத்துவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கல்லோயா குடியேற்ற பூர்வீக கிராமங்களையும் கல்முனை நகரையும் இணைக்கும் பாலத்தின் 2ஆம் கட்ட நிர்மாண பணிகள் துரிதமாக இடம்பெற்று வருவதாக வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் அம்பாறை மாவட்ட பிரதம பொறியியலாளர் ஐயல் பாரி தெரிவித்துள்ளார். மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்தின் கீழ் கிட்டங்கி தாம்பூதியின் மேலாக 25 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த பாலம் அமைக்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் அன்னமலை, நாவிதன்வெளி, சொரிக்கல்முனை, சவளக்கடை, மத்திய முகாம், மண்டூர், கடையந்தலாவை ஆகிய பூர்வீக கிராமங்களைச் சேர்ந்த 8000க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் நட்பெட்டிமுனை, சேனைக்குடியிருப்பு, கல்முனை, பாண்டிருப்பு ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களும் நன்மை அடைய உள்ளன. இந்த பாலத்தின் நிர்மாண பணிகள் காரணமாக கிட்டங்கி வீதி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை மூடப்பட்டிருக்கும். இதனால் பூர்வீக கிராம மக்கள் தமது போக்குவரத்துக்காக வீரமுனை ஊடாக பாதையை தற்காலிகமாக பயன்படுத்தி வருகின்றனர். விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள். ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறது. பொதுநலவாய ஒன்றியத்திற்குட்பட்ட நாடுகளின் அரசியல் ஸ்திரத்தன்மையில் இலங்கை முன்னணியில் காணப்படுவதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். அடுத்த அரசு தலைவர்கள் மாநாட்டுக்காக இலங்கை தெரிவு செய்யப்பட்டமை குறித்து பொதுநலவாய ஒன்றியத்தின் அங்கத்துவ நாடுகள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பொதுநலவாய ஒன்றியம் 54 சுதந்திர நாடுகளை கொண்ட சர்வதேச அமைப்பாகும். மொசாம்பிக் மற்றும் ருவண்டா தவிர்த்த ஏனைய நாடுகள் அனைத்தும் பழமை வாய்ந்த பிரிட்டிஷ் காலனித்துவத்திற்குட்பட்ட நாடுகளாகும். பொதுநலவாய ஒன்றியத்திற்கு உரித்தான முக்கிய நாடுகளில் வெஸ்ட் மினிஸ்டர் முறையிலான நிர்வாக நடைமுறை நிலவியது. அரசியல் ரீதியில் ஸ்திரத்தன்மையை கொண்ட வலுவான நிர்வாக முறையை முன்னெடுப்பதே வெஸ்ட் மினிஸ்டர் முறையின் நோக்கமாகும். இருப்பினும் வரலாற்றில் முதல் முறையாக இதற்கு உரிமை கோரும் முக்கிய நாடுகள் அனைத்திலும் அரசியல் ரீதியில் ஸ்திரமற்ற நிலைமை காணப்படுகிறது. 120 கோடி மக்கள் வாழும் இந்தியாவின் காங்கிரசின் தலைமையை கொண்ட அரசாங்கம் 18 கட்சிகளை உள்ளடக்கிய கூட்டமைப்பாகும். அதன் முக்கிய தரப்பினர் சிலர் சமீபத்தில் கூட்டமைப்பிலிருந்து விலகிக் கொண்டுள்ளனர். ஐக்கிய ராஜ்யத்தில் தற்பொழுது நிலவும் அரசாங்கம் கன்சர்வேட்டிவ் கட்சி, லிபரல் ஜனநாயக கட்சி ஆகிய 2 கட்சிகளை கொண்ட கூட்டமைப்பு அரசாங்கமாகும். அடுத்தடுத்து இடம்பெற்ற 3 தேர்தல்களில் நிலையான அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு வெஸ்ட் மினிஸ்டர் நிர்வாகத்தை கொண்ட கனடாவாலும் முடியாமல் போனது. கனடாவின் நிர்வாகத்திற்கு உரிமை கோரும் கன்சர்வேட்டிவ் கட்சி சிறுபான்மை அரசாங்கமாகும். கடந்த தேர்தலின் போது எந்தவொரு கட்சிக்கும் பெரும்பான்மை அதிகாரம் கிடைக்காதன் பிரதிபலனாக நியூசிலாந்து அரசியல் ரீதியில் ஸ்திரமற்ற தன்மையை எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டது. கடந்த பொதுத் தேர்தலில் முக்கிய 2 கட்சிகளுக்கு இடையில் இடம்பெற்ற பகிரங்க போட்டியின் காரணமாக ஆஸ்திரேலியாவில் சிறுபான்மை அரசாங்கம் அதிகாரத்தை கைப்பற்றியது. வெஸ்ட் மினிஸ்டர் நிர்வாக முறைக்கு உரிமை கோரும் முக்கிய நாடுகளில் அரசியல் ரீதியிலான ஸ்திரமற்ற தன்மை எதிர்நோக்கப்பட்டுள்ள வேளையில் இலங்கை வலுவான ஜனநாயக நாடாக திகழ்கிறது. 2005ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல், பொதுத் தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அனைத்து தேர்தல்களிலும் பாரிய வெற்றியை பெறுவதற்கு நிர்வாகத்தில் உள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினால் முடிந்துள்ளது. සතුරු වෙන්න පුළුවන් මට්ටමේ උදම් ඇනිය හැකි මට්ටමේ දේශපාලන ස්ථාවරභාවයක් ගොඩනැගිච්ච පවතින පවත්වාගෙන යන ළඟපාතක අභියෝගයක් නොපෙනෙන கனடிய அரசாங்கம் குறுகிய சர்வதேச அரசியல் லாபத்தை நோக்காக கொண்டு இலங்கைக்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக அந்த நாட்டின் நேஷனல் போஸ்ட் பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் நடைபெறவிருக்கும் பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாடு தொடர்பாக கனடா கடைபிடிக்கும் நிலைப்பாடு காரணமாக அது பொதுநலவாய அமைப்புக்குள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக நேஷனல் போஸ்ட் பத்திரிகை கூறுகின்றது. கனடிய வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஜோன் பாய்ட் இலங்கையில் நடைபெறவிருக்கும் பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாடு குறித்து வெளியிட்ட கருத்து தொடர்பாக
நேஷனல் போஸ்ட் பத்திரிகை நீண்டதொரு கட்டுரையை வெளியிட்டுள்ளது. 1983ஆம் ஆண்டு எல்டிடி பயங்கரவாத நடவடிக்கைகள் ஆரம்பமான வேளையில் இலங்கையில் சேவையாற்றிய கனடிய உயர்ஸ்தானிகரான மார்டின் கொலக்கோட் இந்த கட்டுரையை எழுதியுள்ளார். பொதுநலவாய மாநாடு இலங்கையில் நடத்தப்படவிருப்பது தொடர்பாக கனடா மாத்திரமே மாற்று கருத்தை தெரிவித்துள்ளது. பிரிட்டன், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட ஏனைய அங்கத்துவ நாடுகள் இலங்கையில் பொதுநலவாய மாநாடு நடத்தப்படுவதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. தெற்காசியா தவிர அதிகளவில் தமிழ் மக்கள் வசிக்கும் ஒரு நாடாக கனடா விளங்குகின்றது. இலங்கையிலிருந்து வருகை தந்துள்ள தமிழர்களுக்கு சமமான ரீதியில் கனடாவில் உள்ள புலம்பெயர் மக்கள் மத்தியில் மிகவும் செயற்பாடுகளினால் ஈடுபட்டுள்ளவர்கள் எல்டிடி அமைப்பிற்கும் பிரிவினைவாதத்திற்கும் நிதியுதவி வழங்குபவர்கள் என நேஷனல் போஸ்ட் பத்திரிகை சுட்டிக்காட்டியுள்ளது. கனடிய அரசியல் கட்சிகள் தமிழ் புலம்பெயர் மக்களின் வாக்குகளையும் நிதியுதவிகளையும் பெற்றுக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக இந்த பத்திரிகை குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகள் எல்டிடி இயக்கத்தை தடை செய்த போதிலும் கனடிய அரசாங்கம் வாக்குகளை நோக்கமாக கொண்டு இவ்வாறான தீர்மானம் ஒன்றை எடுப்பதில் தொடர்ந்தும் தாமதித்து வந்ததாக மார்டின் கொலக்கோட் தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். எனவே இலங்கைக்கு மனித உரிமைகள் பற்றிய சிபாரிசுகளை முன்வைப்பதற்கு கனடாவுக்கு உள்ள பண்பாடு ரீதியான உரிமை குறித்து அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தின் போது லட்சக்கணக்கான தமிழ் மக்களை மனித கேடயமாக தடுத்து வைத்திருந்த எல்டிடி இயக்கத்திற்கு எதிராக கனடா போன்ற நாடுகள் எந்தவித குற்றச்சாட்டையும் தெரிவிக்கவில்லை என்று நேஷனல் போஸ்ட் பத்திரிகையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் கல்குடா தொகுதிக்கான இளைஞர் காங்கிரஸ் அலுவலகம் மாவடிச்சேனையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஓட்டமாவடி பிரதேச சபை உறுப்பினரும் இளைஞர் காங்கிரசின் கல்குடா தொகுதி அமைப்பாளருமான எம் அகமது தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ரவுப் ஹக்கீம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு காரியாலயத்தை திறந்து வைத்தார். கல்குடா தொகுதியில் உள்ள இளைஞர் காங்கிரஸ் அமைப்பாளர்களுக்கான அடையாள அட்டையும் வழங்கி வைக்கப்பட்டது. வாழைச்சேனை அல் அக்ஷா விளையாட்டுக் கழகத்திற்கு விளையாட்டு சீருடைகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண அமைச்சர் ஹாபிஸ் அகமது நசீர் உட்பட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். யாழ் மாவட்டத்தில் உள்ள பின்தங்கிய பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யும் செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அராலி பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகளின் புதிய கட்டிடங்கள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. அராலி பிரதேசத்தைச் சேர்ந்த அராலி வடக்கு அமெரிக்க மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை, அராலி கிழக்கு தமிழ் கலவன் பாடசாலை, அராலி இந்து கல்லூரி, அராலி மத்திய வள்ளியம்மை வித்யாலயம், அராலி முருகமூர்த்தி வித்யாலயம் ஆகிய 5 பாடசாலைகளுக்கும் தலா 5 மில்லியன் ரூபாய் வீதம் 25 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட வகுப்பறை கட்டிட தொகுதிகளே இன்று திறந்து வைக்கப்பட்டன. வடமாகாண ஆளுநரின் செயலாளர் இளங்கோவன், மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சத்தியசீலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு ஏறாவூர் ஆதார வைத்தியசாலையின் அபிவிருத்தி மற்றும் செயற்பாடுகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளன. ஏறாவூர் ஆதார வைத்தியசாலையின் அபிவிருத்தி குழு செயலாளர் எம் மீரா மொஹிதீன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட கிழக்கு மாகாண பிரதி தவிசாளர் எஸ் சுபைர் வைத்தியசாலையின் அபிவிருத்தி குழுவிற்காக 1 லட்சம் ரூபாய் நிதியை வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரி டாக்டர் ஃபலியிடம் கையளித்தார். பிரதி தவிசாளர் வைத்தியசாலையின் புதிய கட்டட நிர்மாண வேலைகளையும் வைத்தியசாலையின் சிறுவர் விடுதியையும் பார்வையிட்டார். சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளுக்கு பால்மாக்களையும் அவர் வழங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஏறாவூர் கலைமுகல் வித்தியாலய வீதி, ஆலையடி வீதி ஆகியவற்றின் நிர்மாண பணிகளையும் கிழக்கு மாகாண பிரதி தவிசாளர் பார்வையிட்டார். மஹிந்த சிந்தனை திட்டத்தின் மூலம் தாம் மக்களின் தேவைகளை கண்டறிந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக கிழக்கு மாகாண அமைச்சர் எஸ் உதுமாலபை தெரிவித்துள்ளார். அட்டாளச்சேனை 3, 11, 12, 13, 14 ஆகிய கிராமங்களின் மத்திய வீதிகளின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த அபிவிருத்தி பணிக்காக கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சினால் ஜெய்கா திட்டத்தின் கீழ் 15 மில்லியன் ரூபாய் செலவிடப்படுகின்றது. அம்பாறை மாவட்ட வீதி அபிவிருத்தி திணைக்கள பிரதம பொறியியலாளர் எம் ரிஸ்வி, பிரதேச செயலாளர் ஐஎம் ஹனிஃபா உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
இலங்கையில் பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கு சீனா தீர்க்கமான ஒத்துழைப்பை வழங்கியதாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ரோஹித போகல்லாகம தெரிவித்துள்ளார். சில மேற்குலக நாடுகள் உதவி வழங்காத சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு ராணுவ உதவியை வழங்குவதற்கு சீனா முன்வந்தது என்றும் அவர் தெரிவித்தார். மனிதாபிமான நடவடிக்கையின் போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சீன விஜயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது. அப்பொழுது சீனாவின் முன்னாள் ஜனாதிபதி ஹூ ஜிந்தாவோ இலங்கைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்குவதற்கு ஜனாதிபதியிடம் உடன்பாடு தெரிவித்தார். உலகின் பாரிய ராணுவத்தை சீனா கொண்டுள்ளது. இலங்கையில் பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கு சீனா வழங்கிய ஒத்துழைப்பு பாராட்டத்தக்கது என்று ரோஹித போகல்லாகம தெரிவித்துள்ளார். 23 லட்சம் ராணுவ வீரர்களை கொண்ட சீனா தற்பொழுது ராணுவ சக்தியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. ஆயுத தயாரிப்பில் துரிதமாக சீனா வளர்ச்சி கண்டுள்ளது. தற்பொழுது மேற்குலக நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்யவும் சீனாவினால் முடிந்துள்ளது என்றும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ரோஹித போகல்லாகம தெரிவித்துள்ளார். காரைதீவு கண்ணகி அம்மன் ஆலயத்தின் திருக்குளிர்த்தி வைபவம் இன்று நிறைவு பெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். வரலாற்று சிறப்புமிக்க காரைதீவு கண்ணகி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த வைகாசி திங்கள் திருக்குளிர்த்தி விழா இன்று நிறைவு பெற்றது. கடந்த 20ஆம் திகதி கடல் நீர் எடுத்து திருக்கல்யாண கால்நடும் வைபவத்துடன் கதவு திறக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. அன்றிலிருந்து 27ஆம் திகதி வரை விசேட பூஜை வழிபாடுகள் தொடர்ச்சியாக ஆலயத்தில் இடம்பெற்றன. ஊர் சுற்று காவியம், வைகுண்ட மாலை ஆகியன தொடர்ச்சியாக ஆலயத்தில் படிக்கப்பட்டன. பழங்கால முறைப்படி கட்டியம் கூறும் வைபவமும் இடம்பெற்றது. இன்றைய தினம் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் அதிகாலை திருக்குளிர்த்தி பாடலுடன் ஆலய விழா நிறைவடைந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள பொறியியல் பீடத்திற்கு வருகை தந்துள்ள துறைசார் மாணவர்கள் நேற்று தம்மை பதிவு செய்து கொண்டார்கள். பொறியியல் பீடத்திற்கு முதல் தடவையாக 90 மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஏனைய பீடங்களுக்குரிய மாணவர்கள் நேற்று வருகை தந்திருந்தனர். இம்முறை மொத்தமாக 700 மாணவர்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு அனுமதி பெற்றுள்ளனர். மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வில் பல்கலைக்கழக உபவேந்தர் கலாநிதி SMM இஸ்மாயில் உள்ளிட்ட கல்விசார் அதிகாரிகளும் விரிவுரையாளர்களும் கலந்து கொண்டனர். இதன்போது தென்கொரிய விரிவுரையாளர்கள் உட்பட 11 விரிவுரையாளர்களும் தமது கடமைகளை பொறுப்பேற்றனர். செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட வெளிக்காக்கண்டி மீள்குடியேற்ற கிராம மக்களின் தேவை கருதி பலநோக்கு கட்டடம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதியுதவியுடன் 70 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த கட்டடத்தை அந்த ஒன்றியத்தின் தூதுவர் பெர்னார்ட் சாவேஜி திறந்து வைத்தார். செங்கலடி பிரதேச செயலாளர் உதயஸ்ரீதர் தலைமையில் இந்த வைபவம் இடம்பெற்றது. எதுவித அபிவிருத்திகளும் இன்றி காணப்பட்ட இக்கிராமத்தில் முதன்முறையாக திறக்கப்பட்டுள்ள இந்த பொது கட்டடத்தின் மூலம் வெளிக்காக்கண்டி கிராமத்தைச் சேர்ந்த 100 மீள்குடியேற்ற குடும்பங்கள் நன்மை அடைகின்றன. ரூபவாகினி ஏற்பாடு செய்துள்ள 3 வெசாக் வலயங்களும் இன்றும் இடம்பெறுகின்றன. வெசாக் வலயத்தை பார்வையிடுவதற்காக பெரும் எண்ணிக்கையானோர் நேற்று வருகை தந்திருந்தனர். தெஹிவளை கல்கிசை மாநகர சபை ஏற்பாடு செய்துள்ள பூஜா வெசாக் வலயம் இன்று நடைபெறுகின்றது. இது 6வது முறையாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தியவண்ணா வெசாக் வலயம் இன்று நிறைவடைகிறது. சங்கைக்குரிய எல்லே குணவன்ச தேரரின் வழிகாட்டலில் அரச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு இதனை ஏற்பாடு செய்திருந்தது. பாதுகாப்பு படையினரின் படைப்புகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. கம்பளை வெசாக் வலயம் இன்றுடன் நிறைவடைகிறது. 6 பந்தல்களும் வெசாக் கூடுகளும் பலவும் இங்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. பங்களாதேஷில் இருந்து கொண்டுவரப்பட்ட புத்த பெருமானின் புனித சின்னம் கம்பளை ரத்னகர விகாரையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபன அலுவலக சபை ஏற்பாடு செய்திருந்த ரோஸ்பான் அன்னதான சாலை இன்று நடைபெற்றது.
இதில் பெரும் எண்ணிக்கையானோர் கலந்து கொண்டார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் ரூபவாகினியின் பிரதான செய்திகளில் வெளிநாட்டு செய்திகள். தமது நாடு சிரியாவுக்கு தொடர்ந்தும் S-300 ரக ஏவுகணைகளை வழங்கும் என ரஷ்யா அறிவித்துள்ளது. வெளிநாடுகளின் தலையீட்டை முறியடிப்பதற்கு இந்த ஆயுதங்கள் துணை புரியும் என அந்த நாட்டு பிரதி வெளிவிவகார அமைச்சர் சேர்கி யப்கோ தெரிவித்துள்ளார். சிரியாவில் நிலவும் முரண்பாட்டை தணிப்பதற்கு இந்த ஏவுகணைகளின் விநியோகம் துணை புரியும் என அவர் கூறியுள்ளார். இதேவேளை சிரிய எதிர்த்தரப்பு மீதான ஆயுத இறக்குமதி தடைகளை புதுப்பிக்காமல் இருப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கொண்டுள்ள தீர்மானத்தையும் ரஷ்ய பிரதி வெளிவிவகார அமைச்சர் விமர்சித்துள்ளார். இது உத்தேச சமாதான மாநாட்டிற்கான சாத்தியப்பாடுகளில் தாக்கம் செலுத்தும் என அவர் கூறியுள்ளார். சிரியாவுக்கு S-300 ரக ஏவுகணைகளை வழங்குவதற்கான ஒப்பந்தம் பல வருடங்களுக்கு முன்னரே கைச்சாத்திடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இனி உலக செய்திகள் சிலவற்றின் சுருக்கம். சிரிய எதிர்த்தரப்பு மீதான ஆயுத தடையாணை புதுப்பிக்கப்பட மாட்டாது என ஐரோப்பிய ஒன்றிய வெளிவிவகார அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஒன்றியத்தால் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த இந்த தடை இன்று காலாவதியாகும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. எனினும் சிரிய கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்களை அனுப்பி வைப்பது தொடர்பில் எதுவித தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை. That opens the way for Britain and France to go it alone and supply weapons to rebel forces if they... பக்தாத்தின் ஹரியா மாவட்ட மக்கள் குண்டுவெடிப்பு இடம்பெற்ற பகுதியில் இன்று காலை தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று இப்பகுதியில் இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்பில் 70க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எவரும் உரிமை கோரவில்லை. தமது நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு ஜப்பான் வழங்கும் ஆதரவை இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் பாராட்டியுள்ளார். நேற்று ஜப்பான் சென்றடைந்த பிரதமர் சிங் இன்று டோக்கியோவில் வர்த்தக தலைவர்கள் மத்தியில் கருத்து வெளியிட்டார். இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்திய பிரதமர் அங்கு சென்றுள்ளார். Japan's contribution to India's economic development. சிலியில் குமுற ஆரம்பித்துள்ள கொபாகோ எரிமலையை சுற்றி 25 கிலோமீட்டர் ஆரத்திற்கு மக்களை வெளியேற்றுமாறு அந்நாட்டு அதிகாரிகள் நேற்று உத்தரவு பிறப்பித்தனர். அர்ஜென்டினா எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த எரிமலை அண்மை காலமாக குமுற ஆரம்பித்துள்ளது. குறிப்பிட்ட பகுதியில் இருந்து 2240 பேர் வெளியேற்றப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விளையாட்டுச் செய்தி ஒன்று. இந்திய நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் சச்சின் டெண்டுல்கர் இனிவரும் காலங்களில் IPL போட்டிகளில் விளையாடுவதில்லை என தீர்மானித்துள்ளார். அவர் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். ஒருநாள் டெஸ்ட் மற்றும் 2020 போட்டிகளில் அபார திறமைமிக்க துடுப்பாட்ட வீரராக கருதப்படும் சச்சின் டெண்டுல்கர் இம்முறை IPL போட்டித் தொடரில் சாம்பியனாகிய மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாக விளையாடியிருந்தார். இந்த போட்டித் தொடரின் இறுதிப் போட்டிகள் சிலவற்றில் உபாதை காரணமாக இவரால் பங்கேற்க முடியாமல் போனது. இதுவரை 78 IPL போட்டிகளுக்கு முகம் கொடுத்து 2334 ஓட்டங்களை பெற்றுள்ளார். இதேவேளை இதுவரை இடம்பெற்ற IPL போட்டிகளில் அம்பலத்திற்கு வராத பல சதி முயற்சிகள் தற்போது கசிந்து வருவதாக டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்திய தேசிய அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஸ்ரீசாந்த் உட்பட 12 வீரர்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பிரதான நிறைவேற்று அதிகாரி குருநாத் மெய்யப்பன் உள்ளிட்ட அதிகாரிகள் குறித்து போலீசார் கவனம் செலுத்தியிருப்பதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்குள் உட்பூசல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இனி செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கு சீனா தீர்க்கமான ஒத்துழைப்பை வழங்கியதாக முன்னாள் வெளிவார அமைச்சர் ரோஹித போவல்லாகம தெரிவிப்பு. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக திட்டமிட்ட செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக ஜெனீவாவில் உள்ள இலங்கைக்கான நிரந்தர பிரதிநிதி ரவிநாத ஆரிய சிங் தெரிவிப்பு. வடமாகாணத்தில் 2 குடிநீர் திட்டங்கள் அமைச்சர் பெசல் ராஜபக்ஷ தலைமையில் பொதுமக்களிடம் கையளிப்பு.
அண்மையில் ஏற்பட்ட சூறாவளி காற்றுக்கு மகாசன் பெயரை பயன்படுத்தியமை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரல். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள பொறியியல் பீடத்தில் மாணவர்கள் பதிவு. கனடிய அரசாங்கம் குறுகிய அரசியல் லாபத்தை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டிலிருந்து வெளியாகும் நேஷனல் போஸ்ட் பத்திரிகையில் தகவல். சிரியாவுக்கு தொடர்ந்தும் S-300 ரக ஏவுகணைகள் வழங்கப்படும் என ரஷ்யா அறிவிப்பு. இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.